மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் 100வது நாள் ஆட்சி மக்கள் நல ஆட்சியாகவும் மாற்றத்தை நோக்கிய பயணமாகவும் வெற்றி நடை போடுகிறது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இன்னைக்கு காலம் மாறி போய்கிட்டு இருக்குது. ஏன்னா திமுக காரர்களுக்கு எப்பவுமே தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உண்மை, நேர்மை, உழைப்பு, உயர்வு, இதுக்கெல்லாம் அகராதி என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பொய், புலம்பல், அராஜகம், அடாவடித்தனம், அவதூறு, வன்மம், ஆபாசம், இதை மட்டுமே கொள்கையாய் கொண்டு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் தான் இந்த திமுக காரர்கள். கடந்த நாள்ல அவங்க சொல்றாங்க 100 நாள் இந்த தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியில ஒரு சாதனையுமே இல்லை, ஒரு மாற்றமும் கொண்டு வரல. வெறும் இந்த 100 நாள் ஆட்சியில பெயர் மாற்றங்கள் மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்குது. அவங்களா சொந்தமா எதையுமே செய்யலன்னு நாம அதுக்கு திரும்பி உதவாநிதி ஸ்டாலின் எதிர்கட்சியில தலைவரா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாருல்ல, அவருக்கு சில பதிலடிகளை கொடுக்கணுமா இல்லையா? புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த அம்மா பசுமை வீடு திட்டத்தை கலைஞர் கனவு இல்லமாய் பெயர் மாற்றினது இந்த தருதலைங்க தான். அம்மா மடிக்கணினி திட்டத்தை உலகம் உங்கள் கையில் திட்டத்தை பெயர் மாத்தி பந்தா பீத்திக்கினவனுங்க இந்த கேடு கட்டவனுங்க தான். அம்மா மருந்தக திட்டத்தை முதல்வர் மருந்தக திட்டம்னு பெயர் மாத்தி வச்சுக்கிட்டவரு இந்த முன்னாள் முதலமைச்சர் தோப்பா ஸ்டாலின் அவர்கள் தான். அம்மா ஆரோக்கிய திட்டம்ன்ற திட்டத்தை நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம்னு மாத்தினவரு நம்ம தோப்பா ஸ்டாலின் அவர்கள் தான். அம்மா மினி கிளினிக் திட்டத்தை நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டமாய் மாத்தினது இவர் தான். தாலிக்கு தங்கம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க, அந்த திட்டத்தை புதுமை பெண் திட்டமாய் மாற்றினவர்கள் இவர்கள் தான். அப்போ இப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியில கொண்டு வந்த அத்தனை திட்டங்களுக்கும் பெயர் மாற்றி ஸ்டிக்கர் மாற்றி இவங்க மூஞ்செல்லாம் ஸ்டிக்கரா ஒட்டி இவங்க 5 வருஷம் காலம் ஆட்சி நடத்தின பொழுது அப்ப இவங்களுக்கு அது மாற்றமான ஆட்சியாய் தெரியல போல இருக்கு. தளபதி நம்ம தலைவர் முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாரு? மக்களுக்கு இதுக்கு முன்னாடி கொண்டு வந்த ஆட்சியாளர்களின் திட்டம் நல்ல திட்டமா இருந்தால், பயனுள்ள திட்டமா இருந்தால் அதை நாங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணி இன்னும் சீரும் சிறப்புமாய் மக்களுக்கு கொடுப்போம் என்று சொன்னவர் நமது தலைவர் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அண்ணா அவர்கள். உங்களை மாதிரி ஆட்சிக்கு வந்த உடனே அம்மா உணவகத்தை கவனிக்காம விட்டுட்டு எத்தனை ஊர்ல அம்மா உணவகத்தை மூடி எத்தனை சாமானிய மக்கள், ஏழை மக்களுடைய வாழ்வாதாரத்தை சாப்பாடுல கை வச்ச கேடுகட்ட ஆட்சி நீ. இன்னைக்கு முதலமைச்சராய் பொறுப்பேற்ற உடனே என் தளபதி செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? முடங்கி போயிருந்த அத்தனை அம்மா உணவகங்களையும் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி இன்னைக்கு எப்பவுமே ஆகாரத்தை ஒழுங்கா கொடுத்துக்கிட்டு இருக்கிறவரு நம்ம முதலமைச்சர் ஜோசப் விஜய் அண்ணா அவர்கள். அப்ப ஆட்சிக்கு வந்த உடனே வீம்புக்குனாலும் எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கிட்டு நீங்க ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு நம்மள சொல்றாங்க ஆணவத்தில் இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. ஆமா, நாங்க தைரியமா சொல்லுவோம்டா, கட்சி ஆரம்பிச்சு 2.5 வருஷத்துல கிட்டத்தட்ட 35% வாக்குகளை பெற்று தமிழ்நாட்டின் தாய்மார்களுடைய உள்ளத்தை கவர்ந்து தமிழகத்தின் பெண்களுடைய மனம் கவர்ந்து இன்னைக்கு அரியணையில முதலமைச்சராய் தமிழ்நாட்டு மக்கள் எங்க தளபதி ஜோசப் விஜய் அண்ணனை உட்கார வச்சிருக்கிறாங்கன்னா அப்ப நாங்க கொஞ்சம் கெத்தாதான்டா இருப்போம். திருடுற உங்களுக்கே இவ்வளவு திமிரு இருக்கும் பொழுது, ஊழல் செஞ்ச உங்களுக்கே இவ்வளவு ஆணவம் இருக்கும் பொழுது, மக்கள் வரி பணத்தை வாரி 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 சொரண்டி தின்ன உங்களுக்கே இவ்வளவு பேச்சு இருக்கும் பொழுது, உண்மையும் உத்தமமும் ஊழல் இல்லாத லஞ்சம் இல்லாத ஆட்சியை 100 நாள் சாதனையாய் நடத்தி முடிச்சிருக்கிற எங்க தளபதிக்கு எவ்வளவு கெத்து இருக்கணும்? நாங்க கெத்தாதான்டா இருப்போம். அது மட்டும் இல்ல, தமிழக வெற்றி கழகத்தின் இந்த 100 நாள் சாதனை என்ன? இந்த அரசின் சாதனை என்ன? கண்ணு தெரியாதவன், செவிடன், என்ன இந்த மாதிரி தண்டங்களுக்கெல்லாம் சொல்றேன். இந்த எதிர்கட்சின்னு ஒண்ணு உட்கார்ந்து இருக்குதுங்க பார்,
எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு சாதனை என்ன எங்க தமிழக முதலமைச்சர் செஞ்சிருக்கிறாருன்னு. ஆட்சியில பொறுப்பேற்ற உடனே 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டது தமிழ்நாடு முழுவதும். இது என் தளபதி செஞ்ச பெரிய சாதனை. சிங்கப்பெண் அதிரடை படையை கொண்டு வந்து பெண்களுக்கும் சின்ன பெண் பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பை கொடுக்க உறுதிப்படுத்தினவர் எங்கள் தளபதி முதலமைச்சர் அவர்கள். அண்ணன் சீர்திட்டத்தை கொண்டு வந்தவர், மெட்ரி மணிக்கணினி திட்டத்தை கொண்டு வந்தவர், நவீன மிதிவண்டி மாணவர்களுக்கென்று கொண்டு வந்தவர், 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாய் மாற்றினவர் நம்ம முதலமைச்சர் ஜோசப் விஜய் அண்ணா அவர்கள். இன்றைக்கு வெற்றி வீடு தரும் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறவர் நம்ம முதலமைச்சர் ஜோசப் விஜய் அண்ணா அவர்கள். ஆட்சியில பொறுப்பேற்ற உடனே 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்று கையெழுத்து போட்டவர் நம்ம முதலமைச்சர் ஜோசப் விஜய் அண்ணா அவர்கள். தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் விவசாயிகளுக்கு சுமார் 6220 கோடி விவசாயிகளுடைய கடனை இன்னைக்கு தள்ளுபடி செய்திருக்கிறவர் நம்ம முதலமைச்சர் ஜோசப் விஜய் அண்ணா அவர்கள். இது வெறும் ஆரம்பம் தான். இன்னமும் விவசாயிகளுக்காகவே உண்மையாய் விவசாயிகளை மட்டுமே எண்ணி ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு நலன் செய்வதற்கு நலத்திட்டங்களை வாரி வழங்கி கொண்டிருக்கிறவர் தான் உங்க வீட்டு பிள்ளையாய் நீங்கெல்லாம் வாக்களிச்சு இன்னைக்கு தமிழக முதலமைச்சரா இருக்கிற ஜோசப் விஜய் அண்ணா அவர்கள். இவங்க எல்லாம் சொல்றாங்க கடனை தள்ளுபடி பண்ணல, சொன்ன அளவுக்கு கடன்லாம் தள்ளுபடி ஆகல. கிட்டத்தட்ட 75,000 வரைக்கும் 1 லட்சம் வரைக்கும் கடன் வச்சிருந்தா அதுல 75,000 வரைக்கும் கடன் தள்ளுபடி செய்திருக்கிறாருன்னா இதுவே ஒரு பெரிய சாதனை இல்லையா? ஆட்சிக்கு வந்து 100 நாட்களில இவ்வளவு பெரிய கடன் தொகையை விவசாயிகள் மேல பலமாய் பாரமாய் அவங்க சுமக்க முடியாத இருந்த வேதனையை நீக்கி இருக்கிறாருன்னா இது தமிழ்நாட்டில் அவர் செய்த பெரிய சாதனை இல்லையா? ஏன் கடந்த ஆட்சியில உங்களுக்கு எல்லாம் அதை செய்யறதுக்கு ஏன் வக்கு இல்லை? இதெல்லாம் நம்ம அவங்க கிட்ட கேட்டா அவங்களுக்கு சொல்றதுக்கு பதில் இருக்காது. வெறும் 5 லட்சம் எல்லாருமே காப்பீடு திட்டம் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெறும் 5 லட்சம் காப்பீடு திட்டம் தான் இப்ப கடந்த ஆட்சி வரைக்கும் இருந்துச்சு. ஃபுல்லா ஸ்டிக்கர் ஓட்டின மாதிரி மூடிக்கிட்டானுங்க. இதுதான் அவங்களுக்கு வேலையே. ஐயோ எமான கதற வேண்டியது. உண்மை எதனா தூக்கி முன்னாடி வச்சிட்டோன்னு வச்சுக்கோ, உடனே சட்டசபையை விட்டு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நேரா வெளிநடப்பு செஞ்சிருவாங்க. ஏன்னா உண்மையை எதிர்த்து பேசுறதுக்கு தெம்பும் திராணியும் வக்கும் இல்லாதவர்கள் தான் இந்த திருட்டு திமுக காரர்கள். தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அண்ணா சொல்லியிருக்கிறாரு, போதை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவது தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அண்ணாவுடைய மாபெரும் கனவா இன்றைக்கு வைத்து போதை ஒழிப்புக்கென்று தனி சிறப்பு படைகளை அமைச்சு எல்லா பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அரசு சம்பந்தப்பட்ட அத்தனை இடத்திலையும் போதை விழிப்புணர்வுகளை உண்டு பண்ணி இன்னைக்கு தமிழ்நாட்டில் அனைத்து போதை பொருட்களும் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அண்ணா அவர்கள். எதுவும் எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. கிலோ கணக்கில் கொண்டு வந்து எரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. டன் கணக்கில் எரிக்கிறாங்க. உங்க ஆட்சியில் இருக்கும் போது போதை பொருளை ஒழிக்கிறதுக்கு ஒண்ணுத்துக்கும் வக்கில்ல. இரவுல கள்ளசாராயம் ஓடிச்சு, ராத்திரி 10 மணிக்கு மேல அங்கங்க அதெல்லாம் தடுக்கிறதுக்கு இவங்களுக்கு வக்கில்ல. ஏன்னா போதை பொருளுக்கே கூட்டாளியா இவங்க தானே. அதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா தமிழக முதலமைச்சர் சொல்லி இருக்கிறாரு, போதை இல்லாத தமிழ்நாட்டை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய் அண்ணா அவர்கள் கூடிய விரைவில் உருவாக்குவாரு. போதை என்ற வார்த்தையே தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு நிலைமை வரும். இது மாறுவதற்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? மாற்றத்திற்கான மக்களுக்கான முதலமைச்சராய் ஜோசப் விஜய் அண்ணா இருக்கிறார். அந்த தைரியத்தில் நான் சொல்றேன். இப்ப இந்த எம்எல்ஏக்களுக்கு காரு எதுக்கு? காரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதுக்கு காரு? நான் கேட்கிறேன், 1996 இருந்து 2001 வரைக்கும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது யூனியன் சேர்மேன்களுக்கு எல்லாருக்குமே கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேல கார் வழங்கினீங்களே, அப்போ உங்க வாயிலெல்லாம் என்ன கொழுக்கட்டை இருந்துச்சான்னு நான் கேட்கிறேன்.
அடித்தட்டத்தை பலப்படுத்தணும், கட்சியை பலப்படுத்தணும் அப்படின்னா ஒவ்வொரு எம்எல்ஏவும் ஊரா சந்தா மக்கள் குறையை கேட்க சொல்லி இருக்கிறாருமா, எந்த மக்களுக்கும் குறை இல்லாம போய் பார்க்க சொல்லி இருக்கிறாருமா. அப்போ இப்படிப்பட்ட வேலையை அவர்கள் செய்யணும்னா அவர்களுக்கு போக்குவரத்து வசதிக்கு ஒரு வாகனம் தேவை என்பதை உணர்ந்ததுனாலதான் உங்கள் நலன் கருதிதான் எல்லா எம்எல்ஏக்கும் காரு கொடுக்க தளபதி சொல்லி இருக்கிறாரு. அதை கூட புரிஞ்சிக்க வக்கில்லாதவன் தான் இந்த திமுக காரன். சேர்மேனுங்களுக்கெல்லாம் நீ கார் கொடுத்த, என் தலைவர் மக்கள் பணி செய்கிற எம்எல்ஏக்களுக்கு தான் கார் கொடுக்கிறாரு. அதுவும் நிரந்தரமாலாம் கிடையாது, சொல்லிட்டாங்க. ஆட்சி முடிஞ்ச பிறகு, ஆட்சி முடியாதுன்னு வச்சுக்கோ, தொடர்ந்து தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் தான் இன்னும் 50 வருஷத்துக்கு ஆட்சியில இருக்கும். அந்த எந்த கொம்பாதி கொம்பனாலேயே எங்கேயுமே கெத்தா சொல்லுவேன், உங்க அப்பா கருணாநிதியே வந்தாலும் தலையெழுத்து மாறாது. தங்க தளபதி விஜய் அவர்கள் ஆட்சி தான் தமிழ்நாட்டில் இருக்கும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஆட்சியை தான் இந்த திமுக காரங்க செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, தளபதி ஆட்சியில மாபெரும் சாதனையா ஒரு 2 காரியத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். எல்லாரும் பார்த்திருப்பீங்க, கடந்த நாள்ல அமித்ஷா வந்திருப்பார். இங்க தென்மண்டல குழு மீட்டிங், ஒரு கூட்டம் ஒன்று, 31வது கூட்டம் ஒன்று இங்க நடந்துச்சு. நீங்க அதுக்கு முன்னாடி 31வது கூட்டமா இது. அந்த கூட்டத்தை அப்ப இதுக்கு முன்னாடி 30 மாநிலங்கள்ல அந்த கூட்டம் நடந்திருக்குது. நீங்க உங்களுக்கு டவுட்டா இருந்தா இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா கூட்டத்தையும் எடுத்து பாருங்க. எல்லா கூட்டத்திலுமே பின்னாடி வைத்திருக்கிற அந்த பதாகைகளை முதல் வார்த்தை இந்தி தான் எழுதப்பட்டிருக்கும். ஆனா முதல் முறையாய் ஆண்மை உள்ள ஒரு தமிழன், வீரம் உள்ள ஒரு தமிழன், மானம் உள்ள ஒரு தமிழன், தமிழ்நாட்டு பிள்ளை ஜோசப் விஜய் அண்ணா ஆட்சியில இருக்கும் பொழுது அந்த மீட்டிங்ல தமிழ் முதல் வார்த்தை தமிழ்ல எழுதப்பட்டுச்சு. இதை விட ஒரு பெரிய மாற்றம் என்னடா வேணுங்க தமிழ்நாட்டுக்கு? தமிழை தமிழன் என்று ஓங்கி கையில தூக்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறவர் நம்ம முதலமைச்சர் ஜோசப் விஜய் அண்ணா அவர்கள். இதெல்லாம் இவங்களுக்கு பெரிய மாற்றமா தெரியல. இப்போ ஒரு புதுசா ஒரு கம்பி கட்டுற கதையை ஒண்ணு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை மட்டும் சொல்லிட்டு நான் நிறைவு செய்திடுறேன். இப்ப எம்டிசி பஸ்ல எல்லாம் வந்து கண்டக்டர் நடத்துனர்களுக்கு வேலை அப்பாயின்ட் பண்ண போறாங்க. அதுக்கு உடனே இப்ப திருட்டு திமுக என்ன அவரே கதறது புலம்புது தெரியுமா? தமிழன் தமிழன் சொல்றீங்களே, தமிழனை வாக்களிச்சு ஜெயிக்க வச்சிருக்கிறீங்களே, எங்க வீட்டு பிள்ளைன்னு ஜெயிக்க வச்சிருக்கிறீங்களே, தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்காம வட மாநிலத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சுமார் 1300 பிள்ளைகளுக்கு இன்னைக்கு அந்த கவர்மெண்ட் அந்த கண்டக்டர் வேலை கொடுக்க போறாங்க. இத பத்தி யாருமே கேட்க மாட்டீங்களே. கூமுட்ட அந்த கான்ட்ராக்டை கொண்டு வரும் பொழுது உங்க தாத்தன் உங்க அப்பா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் ஆட்சியில இருந்தான்றது ஏன்னா தெரியல. 13/1/2026 அந்த டெண்டரை வெளியே விடுறாங்க. அந்த டெண்டரை வெளியே விட்ட உடனே 17/2/2026 அன்னைக்கு அந்த டெண்டர் சாங்ஷன் ஆகுது. யாருக்கு சாங்ஷன் ஆகுதுன்னா SS என்டர்பிரைசஸ் என்கிற உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஒரு கம்பெனி அந்த டெண்டரை ஏலத்தில் எடுக்கிறாங்க. சுமார் எவ்வளவு தெரியுமா? 64.56 லட்சம் கோடி. அந்த கோடி கணக்குல அதை எடுக்கிறாங்க. 65 கோடி வரைக்கும் அந்த டெண்டரை ஏலம் விட்டுட்டு வாங்குறது எல்லாம் என்னென்ன வாங்கணுமோ பூராத்தையும் வாங்கி ஜோப்புல நொறுப்பிக்கின்னு அவருக்கு ஒரு மதப்பு. நம்ம தான் அடுத்த வாட்டியும் ஆட்சிக்கு வருவோம், தமிழ்நாட்டில் நம்மளை தவிர வேற கதி கிடையாது. ஆனா அவங்களுக்கு தெரியல, தமிழ்நாட்டை கட்சியை ஆரம்பிச்ச உடனேயே என் தளபதி தமிழ்நாட்டு மக்களை வென்றுவிட்டால் அவர்களோ தளபதி விஜய் அவர்களை வெல்ல வச்சுட்டாங்கன்றது இந்த தர்தலைகளுக்கு தெரியல. நம்ம தான் வந்துருவோம்னு பூரா கமிஷனையும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. வச்சுக்கிட்டு ஆர்டரையும் ஜியோவையும் என்ன பண்ணிட்டானுங்க, பாஸ் பண்ணிட்டானுங்க. இப்போ அதை என்ன பண்றாரு தெரியுமா? நம்ம முதலமைச்சர் காசு கொடுத்துருக்காங்க, சும்மா இல்ல, கோடி கணக்கில் பணத்தை கொடுத்து டெண்டர் எடுத்திருக்கிறான். கேன்சல் பண்ண முடியுமா? அதனால நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணிருக்கிறார் தெரியுமா? தமிழ் மக்களை மனசுல வச்சு, தமிழ் மாணவ பிள்ளைகளை மனசுல வச்சு வெறும் 11 மாசம் வரைக்கும் தான் அந்த டெண்டர் போட்டு கொடுத்திருக்கிறாரு. 11 மாசத்துக்கு பிறகு அத்தனை டெண்டரும் தமிழ்நாட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் வரும். இவனுங்க தருதலையா இருந்துகிட்டு நமக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க போல. நீங்க யாரு, எவ்வளவு பெரிய தில்லாலங்கடி, எப்படிப்பட்ட திருட்டு கொட்டு, எந்தெந்த நேரத்துல ஒரு படத்துல கவுண்டர் பண்ணி சொல்லுவாரு, டேய் நீ எந்தெந்த நேரத்துல மூஞ்சி எப்படி எப்படி மாத்தி பண்ணி எனக்கு தெரியும், இந்த டக்கால்ட்டி வேலை எல்லாம் இங்க காட்டாதுன்னு வாங்க பேர். அதே மாதிரிதான்
எப்பப்பெல்லாம் மூஞ்ச மாத்தணுமோ அப்பப்பெல்லாம் பரிதாபமா மாத்தி பாப்புல. ஆனா பண்றது எல்லாம் டகால்ட்டி வேலை. இப்படிப்பட்ட ஆட்சி தான் கடந்த 5 வருஷமா இந்த தமிழ்நாட்டில் நடந்து முடிஞ்சிருக்குது. ஆனா இன்னைக்கு உங்களுக்காகவே மக்களுக்காகவே மக்களை மட்டுமே எண்ணத்துல கொண்டு ஒரு ஆட்சி சிறப்பா நடைபெற்று கொண்டிருக்குதுன்னா அது நம்ம முதலமைச்சர் ஜோசப் விஜய் அண்ணாவுடைய ஆட்சி. அதுல நீங்க எந்த துள்ளி அளவும் அதுல பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கடைசியாக சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு அண்ணன் ECRP சரவணன் அவர்கள் ரசிகனாக திரையரங்கில் ஒலித்த குரல், மக்கள் சேவையில் இரத்த தானம், அன்னதானம், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவுதல் என்று சொல்லி ஒவ்வொரு வீதியிலேயும் ஒவ்வொரு சந்திலையும் நலத்திட்ட உதவிகளிலே ஒலித்த குரல் இன்னைக்கு இதே சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சோழிங்கநல்லூர் தொகுதி மக்களுக்காக சட்டமன்றத்தில் கம்பீரமாய் ஒலித்துக் கொண்டிருக்கிற குரல் நமது அண்ணன் ECRP சரவணன் அவர்களுடைய குரல். எப்படி மாறி இருக்கு பாருங்க அவருடைய ஜானி. ரசிகனாய் திரையரங்கில பேசினவர், தெருவில் இறங்கி மக்களுக்காக பேசினவர், கடைசியா அதே மக்களுக்காக இன்னைக்கு சட்டசபையில போய் பேசிக்கிட்டு இருக்கிறாருங்க. ஒரே லிஸ்ட் தான் கையில எடுத்தாரு. இந்த சோழிங்கநல்லூர் தொகுதியில் இருக்கிற சுத்தி இருக்கிற அத்தனை தெரு பேரையும் அப்படியே வாசிக்கிறார். அந்தந்த தெருவுல என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அப்படியே பேசுறாரு. எந்தெந்த இடத்துல ரோடு இல்ல, எந்தெந்த ஊர்ல தண்ணி இல்ல, எந்தெந்த இடத்துல மின்சார வசதி போதுமானதா இல்ல, எந்தெந்த ஊருக்குள்ள கழிவு நீர் தேங்கி போய் கிடக்குது, எந்தெந்த இடத்துல பட்டா இல்ல, அத்தனையும் சட்டசபையில உங்களுக்காக கர்ஜனையோடு பேசின இந்த சோழிங்கநல்லூர் சட்டமன்றத்தின் ஒரே ஒரு எம்எல்ஏ, நிரந்தர எம்எல்ஏ எங்க அண்ணன் ECR சரவணன் அவர்கள். இதுக்கு முன்னாடி எல்லாம் சோழிங்கநல்லூரை பத்திலாம் உட்காந்துக்குவாங்க. ஒண்ணு எதுக்கு போகுது எதுக்கு வருது ஒண்ணும் தெரியாது. லாஸ்ட்ல உட்காந்து பாப்பல தினந்தோறும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. தினந்தோறும் சட்டசபையில பேசிக்கிட்டே இருக்கிறாரு. மக்கள் குறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அதுவும் யாரு முன்னாடி? தங்க தளபதி ஜோசப் விஜய் அண்ணா முன்னாடி. என் தொகுதி மக்களுக்கு இது வேணும், என் தொகுதியில இந்த அரசு மருத்துவமனை கட்டப்பட்டிருக்குது, ஆனா முழுமையடைறதுக்கு முன்னாடியே ஆட்சி முடிஞ்சிரும்ன்ற பயத்துல திருட்டு திமுக திறந்து வச்சுட்டான். ஆனா இன்னைக்கு அந்த மருத்துவமனை ஒழுங்கா செயல்படல. அதை செயல்படுத்தணும்னு பேசுறாரு. எங்க ஊருக்குள்ள ரோடே இல்லைன்னு பேசுறாரு. அம்மா நீங்க பயப்படவே பயப்படாதீங்க. நீங்க வாக்களிச்சு சும்மாலாம் கிடையாது. 96,000 வாக்குகளுக்கு மேல மாபெரும் வித்தியாசத்துல நீங்க ஓட்டு போட்டு வெற்றி பெற வச்ச உங்க வீட்டு பிள்ளை ECR சரவணன் இருக்கிற வரைக்கும் நீங்க இந்த தொகுதி மக்கள் இனி எதுக்கும் பயப்பட தேவையில்ல. கூப்பிட்ட நொடியில ஓடி வருவாருங்க. அது எந்த நேரமானாலும் நீ கூப்பிட்ட நொடியில ஓடி வந்து நிக்கிறாரு. ராத்திரி 12 மணி 1 மணி 3 மணி எதையும் பார்க்கறது கிடையாது. களத்துல இறங்கி வேலை செய்யறாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல எம்எல்ஏவை இந்த இடத்துல நம்ம பெற்றிருக்கிறோம். உண்மையா சொல்லணும், அண்ணனுக்கு சுத்தி தான் போடணும் எல்லாரும் சேர்ந்து. ஏன்னா அவ்வளோ வயிறு எறிகிறானுங்க, அவ்வளோ வயிறு எறிகிறானுங்க. நான் சொன்னல ஏற்கனவே, மக்களுக்கு வேலை செய்யறதுன்னா திமுக காரனுக்கு பிடிக்காது. நான் எங்க போனாலும் சொல்லுவேன், திருட்டு உருட்டு மொத்தத்தையும் சுருட்டு. இது மட்டும்தான் திமுக காரனுக்கு தெரியும். இவர் களத்துல இறங்கி வேலை செய்யறாரு. நைட் 2 மணி ஆனாலும் ஓடி போய் ரோட்ல நிக்கிறாரு, விடிகாலையில ஓடி போய் நிக்கிறாரு. எல்லாம் ஒரு எம்எல்ஏ என்ன வேலை எல்லாம் செய்ய கூடாதோ, ரோட்ல போய் பைப்பு அடைச்சு உடைச்சு தண்ணி போய்கிட்டு இருந்தா எந்த எம்எல்ஏவாவது அப்படிலாம் வேலை செஞ்சு நீங்க பார்த்திருப்பீங்களான்னு தெரியாது. கைக்குட்டையை எடுத்து அந்த பைப்பெல்லாம் கட்டி சீரமைச்சு நடுராத்திரி 3 மணிக்கு களத்துல நின்று வேலை பார்க்கிற ஒரே ஒரு எம்எல்ஏ உங்க எம்எல்ஏ ECR சரவணன் அவர்கள். இதுக்கு முன்னாடி மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, எத்தனை வருஷமா இந்த ஊருக்குள்ள இருக்கிறோம், எந்த எம்எல்ஏ அடி வேலை பார்த்திருக்கிறாருங்க? அதனாலதான் சொல்றேன், நல்ல ஒரு மனுஷனுக்கு வாக்களிச்சு ஜெயிக்க வச்சிருக்கிறீங்க, நல்லதே நடக்கும். தமிழ்நாட்டில் தங்க தளபதி விஜய் அண்ணாவோட ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில உங்க வீட்டு பிள்ளை ECR சரவணன் இருக்காங்க. தைரியமா இருங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க, நல்லதே நடக்கும். கான்பிடண்டா இருங்க. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழக வெற்றி கழகம், வாழ்க தளபதி விஜய் அண்ணா அவர்கள்.